சரி, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு கும்ப ராசிக்கு எப்படி மேம் பாசிட்டிவ் இருக்கு? ஸோ கும்ப ராசிக்கு எப்படி பாசிட்டிவா இருக்குன்ற போது 100% பாசிட்டிவ் கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கும்ப ராசிக்கு. ஆம், இவங்களுடைய தாரக மந்திரமே வந்து அன்பே சிவம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அன்பா கருணையா எங்கெல்லாம் இவங்க இருக்காங்களோ அங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். நெகட்டிவா இருந்தாலும் அது பாசிட்டிவா மாறிடும். ஓகே. ஸோ காமனா வந்து கும்ப ராசிக்கு எல்லாருமே சொல்றது தான் மேம். பட் வந்து நெகட்டிவ் வந்து ரொம்ப கம்மியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வருடம் உங்களுக்கு நெகட்டிவும் கம்மியா தான் இருக்கா? இல்ல கொஞ்சம் அதிகமா தான் இருக்குமா? ஸோ நெகட்டிவ்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நெகட்டிவ் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? எப்ப எங்கெல்லாம் இவங்களுக்கு நெகட்டிவ் நடக்கும் அப்படி பார்க்கும்போது, ரொம்ப ஃபியூச்சர பத்திலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு பிரசன்ட்ட வந்து ஸ்பாயில் பண்றாங்க. பிரசன்ட்ட வாழாம போறாங்கன்னா, அப்ப அதுதான் நெகட்டிவா அவங்களுக்கு மாறுமே தவிர்த்து, அவங்களுக்கு நெகட்டிவ்ன்றது ஆல்மோஸ்ட் ரொம்பலாம் இல்ல. ஓகே மேம். ஸோ அப்ப இவங்களும் வந்து யாரோ ஒருத்தவங்கள்ட்ட உஷாரா இருக்கணும். இல்ல ஏதோ இடத்துல உஷாரா இருக்கணும் மேம். அப்படி எதா இருக்கா? ஸோ இவங்க யார்கிட்ட உஷாரா இருக்கணும் அப்படின்றபோது, யார்கிட்டயும் உஷாரா இருக்க வேணாம். 2 விஷயங்கள்ல உஷாரா இருக்கணும். தன்னுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல உஷாரா இருக்கணும். இன்னொன்னு மாற்றங்கள். எந்த இடத்துக்கு மாறுறாங்க, எந்த விஷயங்கள மாத்திக்கிறாங்க, இதுல வந்து கொஞ்சம் உஷாரா கவனமா இருக்கணும். ஓகே.